ஹலோ ஒன் அமேவின் வெல்கம் டு ராஜ். ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா கிங்டம் ஆஃப் த பிளானட் ஆஃப் த ஏப்ஸ். சரிங்களா? ஸோ இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ இந்த படம் வந்து 2024 வெளியான ஒரு பிளானட் ஆஃப் த ஏப்ஸ் ஃப்ரான்ச்சைஸ்ல வெளியான ஒரு 4வது இன்ஸ்டால்மெண்ட் கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம ரைஸ் ஆஃப் த பிளானட் ஆஃப் த அந்த பேர் கொஞ்சம் லாங்கா இருக்கு, நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து அந்த ரைஸ் ஆஃப் த அந்த பிளானட்ஸ் ஒரு வரும். ரெண்டாவது வந்துட்டு டான் ஆஃப் த அப்படின்னு வரும். சரிங்களா? டான் ஆஃப் த பிளானட் ஆஃப் த ஏப்ஸ். அதுக்கப்புறம் மூணாவது வார் ஆஃப் த பிளானட் ஆஃப் த ஏப்ஸ்னு வரும். சரிங்களா? ஸோ இந்த 3 பார்ட்லயும் வந்து மெயின் கேரக்டரா இருந்தது வந்துட்டு சீசன் சொல்ற ஒரு குரங்கு. சரிங்களா? அது ஒரு பெரிய ஒரு சிம்பான்சி குரங்கு, ரைட்டா? அந்த அந்த என்ன சொல்ல அந்த டைப் ஆஃப் மங்கி, ரைட்டா? இந்த சீசர் கேரக்டர் இருக்கிற வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 3 பார்ட்டும் நான் பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச பார்ட் வந்துட்டு ஆப்வியஸ்லி இந்த ரைஸ் ஆஃப் த பிளானட் ஆஃப் த ஏப்ஸ், இந்த என்ன சொல்லுது அந்த சீசரோட ஆரிஜின் ஸ்டோரி கண்டிப்பா சொல்லலாம். அதுக்கப்புறம் அடுத்ததான் வந்த படங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி வேற ஒரு ஜோன்ல கொண்டு போயிடுச்சு, ரைட்டா? வேற ஜோன். இந்த படம் வந்துட்டு த கிங்டம் ஆஃப் த பிளானட் ஆஃப் த ஏப்ஸ் வந்துட்டு லைக் ஒரு ஒரு இப்ப இருக்கிற மனுஷங்களுக்கு பதிலா குரங்கு நடிச்சு வச்ச ஒரு ஒரு பாலிட்டிக்கல் ஃபிலிம்னு கண்டிப்பா சொல்லலாம். சரிங்களா? ஸோ இந்த படம் வந்துட்டு கொஞ்சம் பெரிய ஒரு டைம் கேப் ஒன்று இருக்குங்க. சரிங்களா? பெரிய டைம் ஒண்ணுங்க. இது வந்துட்டு சேம் வேர்ல்ட்ல இருக்கிற ஒரு கதை தாங்க, சீசர் வேர்ல்ட்ல இருக்கிற கதை தான். பட் இந்த படம் வந்துட்டு டைம் லைன்ல எப்ப ஆரம்பிக்குதுன்னா, நம்ம சீசர் கடைசி படத்துல வந்துட்டு செத்துருப்பாரு. சரிங்க? செத்து போய் ஒரு 200 to 300 இயர்ஸ்க்கு அப்புறம் நடக்கிற ஒரு கதை தான் இந்த கிங்டம் படம். சரிங்களா? அப்புறம் யோசிச்சு பாருங்க, 200 இயர்ஸ்க்கு அப்புறம் சரிங்க நடக்கிற ஒரு கதை. ஓகே. ஸோ இந்த படம் உங்களுக்கு ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த படம் வந்துட்டு நான் 2024 வெளியான படம் இப்போ ஏன் ரிவ்யூ பண்றதுன்னு கேட்டா, இந்த படத்தோட ரிவ்யூ வந்துட்டு நான் இப்பயே போட்டிருக்கேன். பட் அது ஒரு மினி சீரீஸ் ரிவ்யூ நான் போட்டிருக்கேன் தவிர்த்து இந்த மாதிரி ஃபுல் ஃபில்ஸ்டா ஒரு வீடியோ மேக் பண்ணி போடல. ஸோ இப்போதான் அதுக்கான சான்ஸ் கிடைச்சிச்சு. ஸோ அதுக்கு தான் வீடியோன்றது பண்றேன். சரிங்க? ஸோ இந்த படம் வந்துட்டு கண்டிப்பா இந்த குரங்குக்காவே இந்த என்ன சொல்றது, இந்த சீசர் அந்த கேரக்டர், இந்த குரங்கு, இந்த சிம்பான்சி, இந்த விஎஃப்எக்ஸ், இந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ்க்காகவே வந்துட்டு நான் அந்த படத்தை போய் பார்க்கணும்னு நினைச்சேன். எப்படி வந்துட்டு காட்ஸில்லா வெர்சஸ் காங் அந்த படத்தை வந்துட்டு தேட்டர்ல போய் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், அதே எக்ஸ்பெக்டேஷனோட அதே அந்த ஆர்வத்தோட தான் இந்த படத்தை நான் போய் பார்த்தேன். ஸோ இந்த படம் வந்துட்டு நம்ம கண்டிப்பா தேட்டர்ல தான் நான் போய் பார்த்தோம். பிகாஸ் இது ஆப்வியஸ்லி இது ஃபுல் அண்ட் ஃபுல் விஎஃப்எக்ஸ் தாங்க. ஒரே ஒரு பொண்ணு கேரக்டர் தான் வருது. சரிங்களா? லாஸ்ட் படத்துலயாச்சும் வந்துட்டு மனசங்க வந்துட்டு இருந்துகிட்டே இருந்தாங்க. இந்த படத்துல வந்துட்டு மெயின் கேரக்டர் ஹியூமன் கேரக்டர் எடுத்துக்கிட்டா ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தான் வருது. சரிங்களா? மத்த இருக்காங்க, அந்த ஒரு ஷார்ட்டுக்கு மட்டும் வந்து போயிருவாங்க அந்த ஹியூமன் கேரக்டர். அதுவும் ஹியூமன் மறுபடியும் பழைய காலத்து எப்படி வந்துட்டு இந்த ஹிஸ்டரியில படிச்சிருப்போல, நம்ம வந்துட்டு குரங்குல இருந்து மனசனா வந்தோம், அதே மாதிரி மறுபடியும் மனசன் வந்துட்டு திரும்ப மிருகமா மறுபடியும் ஒரு மிருகமாவே, அறிவில்லாத மிருகமாவே வாழ்றான் இந்த உலகத்துல. ஓகேவா? அந்த ஃப்ளூ பரவி நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தா உங்களுக்கு தெரியும். நீங்க இது வந்துட்டு சீக்வலா தான் போய்க்கிருக்கு. சரிங்களா? நீங்க ஒவ்வொரு பாட்டை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த கதை புரியும். இந்த படம் வந்துட்டு பர்டிகுலர் இந்த படம் வந்துட்டு லைக் வந்துட்டு ஒரு வேற ட்ராக்ல ஒண்ணு போகுது. ஓகேவா? நீங்க வந்துட்டு இந்த முதல் படம் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு. இந்த சீசன் அந்த கேரக்டர் அதை மட்டும் நீங்க இந்த பிரான்சைஸோட ஒரு ஐடியா மட்டும் உங்களுக்கு இருந்தாலே போதும். மொத்த படத்தையும் நீங்க 3 படத்தையும் பார்க்கணும் அவசியம் இல்லை. பட் என்னோட அட்வைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு இருக்கிற ஐக்கியூ லெவலுக்கு வந்துட்டு மொத்த படத்தையும் பார்த்துட்டு தான் இந்த படத்தை பார்த்தா தான் எனக்கு அதோட கதை ஓட்டம், ஓகேவா, அந்த ஃப்ளோ எனக்கு புரியும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் 1 by 1 ஒரு படத்தை பார்த்துட்டு வந்தா அந்த கதையோட கண்டினியூஷன் எனக்கு புரியும். டைரக்டா இந்த படத்துக்குள்ள நான் இந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி கூட, தேட்டர்ல போய் பார்க்கறதுக்கு முன்னாடி கூட நான் 3 படத்தையும் ஒன்னா பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு இந்த படத்துக்கே போகணும், அந்த கதை வந்துட்டு எனக்கு ஓடி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா தெரியுது நான் வந்துட்டு யோசிக்கல இந்த படத்துல சீசர் இறந்துருவாரு, செத்துருவான்னு தெரியும். மேபி வந்துட்டு ஏதாவது வழியில வந்துட்டு இந்த சீசர் கேரக்டர் வரும் அப்படின்னு நினைச்சேன். பட் வந்துட்டு சீசரே இல்லையா, போட்டே தள்ளிட்டாங்க. நான் வந்துட்டு அது வந்துட்டு ஒரு எப்படி சொல்றது, ஒரு இன்டா வச்சிருப்பாங்க, லைக் வந்து சீசர் செத்துருக்க மாட்டான் அப்படின்னு நான் யோசிச்சேன். சீசர் கேரக்டர் வந்து கொண்டிருக்க மாட்டாங்க அப்படின்னு நான் ஒரு கணக்கு வச்சுட்டு இருந்தேன். இந்த படம் முழுக்க வந்து சீசர் பேரை மட்டும் சொல்றாங்க, சீசர் வரல, செத்துட்டாரு. ஓகே, அது எனக்கு ஒரு எப்படி சொல்றது, எனக்கு தெரியாதனால, நான் ஒரு வேற எக்ஸ்பெக்டேஷன் இருந்தனால எனக்கு ஒரு ஏமாற்றம் வந்தனால எடுத்துக்கலாம். பட் இந்த படம் மேல குறைன்னு நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன். ஸோ சீசன் அந்த பேரை சொல்றதுக்காகவே ஒரு கேரக்டரை வச்சிருக்காங்க. அவரோட எப்படி சொல்றது, ஒரு வழிபடுறவங்களா இருக்கலாம். அவர் இப்ப சீசருக்குன்னு ஒரு கொள்கை இருக்கலாம். அந்த கொள்கையை ஃபாலோ பண்றவரா ஒரு ஓரங்குத்தாங்க இருக்கும் ஒரு கேரக்டர், ஒரு ராக்கான்னு சொல்லிட்டு. ராக்கா அது ஒரு ஓரங்குத்தான். எப்படி வந்துட்டு ஃபர்ஸ்ட் படத்துல வந்துட்டு ரைஸ் ஆஃப் த பிளானட் ஆஃப் த ஏப்ஸ்ல வந்துட்டு நம்ம சீசருக்கு வந்துட்டு ஃப்ரெண்டா
அந்த அந்த கூண்டுல வந்துட்டு ஃப்ரெண்டா வந்து அந்த அந்த ஒரு அந்த கேரக்டர் பேர் தெரியல, ஒரு ஓரங்குத்தான் ஒன்று இருக்கும்ல ஒரு கேரக்டர். ஸோ அதே மாதிரி இந்த படத்துல வந்துட்டு நோவா தான் மெயின் கேரக்டர். நோவா சுத்தி தான் வந்துட்டு இந்த கதையே போகுது. நோவா வந்துட்டு அந்த கிளான்லயே வந்துட்டு ஒரு ஒரு லீடரோட பையன். இப்போ அந்த கிளானுக்கான ஒரு லீடரோட பையன். நம்மள மாதிரி தான், நம்மளுக்கு எப்படி வந்துட்டு சாதி மதம் தனித்தனியாக பிரிஞ்சிருக்குமோ அதே மாதிரி ஒவ்வொரு கிளான்ஸ்க்கு தனித்தனியாக பிரிஞ்சிருக்காங்க. சரிங்களா? அதனால ஒரு ஒரு பாலிடிக்ஸ்னா அதுல ஒண்ணு இருக்குங்க. சரிங்களா? இந்த படத்தை வந்துட்டு நீங்க ஒரு சைஃபையே பார்க்கணும்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்துட்டு சைஃபைன்னு எனக்கு சொல்ல தெரியல, ஒரு ஹிஸ்டரி ஜியோகிராபிக்கல் அந்த மாதிரி யாருக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, ஹிஸ்டரியில இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க சைஃபையும் கண்டிப்பா சொல்லலாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கலந்துருக்கு. ஹிஸ்டரி ஜியோகிராஃபி அந்த சப்ஜெக்ட்ல வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த படம் கண்டிப்பா வந்து உங்களுக்கு பிடிக்கும். ஸோ அந்த ஹிஸ்டரி பத்தி நம்ம பேசுற ஒரு படம், நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு படம் புரியுங்க. எனக்கு புரிஞ்சதை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? எனக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னா, இப்படி வந்து குரங்குனேந்து மனசங்க வந்தாங்கன்னு சொன்னாங்களோ, அந்த நம்மளோட எவல்யூட் பண்ணிட்டு வந்தோமோ, அதே மாதிரி அந்த ஃப்ளூ ஒன்று பரவனால வந்துட்டு மனசங்க மறுபடியும் மிருகங்க, அதாவது சிம்பன்சி குரங்குங்கெல்லாம் வந்துட்டு இன்டெலிஜென்டாவும் வந்துட்டு மாறிக்கிட்டு இருக்கு. ஓகேவா? பட் சிம்பன்சி, அதாவது முக்கியமா சீசரோட மோட்டிவ் வந்துட்டு மனிதங்க வந்துட்டு இருக்கவே கூடாதுன்னு இல்லை, எங்களுக்கும் ஒரு இடம் வேணும், நாங்களும் இந்த உலகத்துல இருந்துக்கிறோம், ஓகேவா, சேஃபா இருந்துக்கிறோம், எங்களுக்கு இருக்க மனசுங்க கண்ணுக்கு தான் வந்துட்டு சிம்பன்சி இந்த குரங்குலாம் வெடுத்துக்கிருக்காங்க, ஒரு த்ரெட்டாவே பாக்குறாங்க. ஓகேவா? பட் சிம்பன்சி சீசர் கொள்கையில இது இல்லவே இல்லை. அதான் ராக்காவும் சொல்லுவாரு. ஓகேவா? எனக்கு அந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்குங்க. நான் கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்றேன்னு நினைக்கிறேன், ராக்கா. ஓகேவா? எஸ், ராக்கா. ஸோ அந்த கேரக்டர் வந்துட்டு ஒரு நீக்ரோ, ஓகே, பிளாக் பீப்புள் வந்துட்டு வாய்ஸ் கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த ஓராங்குத்தானோட பாடி லாங்குவேஜ்க்கு, மேனரிசம்க்கு ரொம்பவே ஆப்டா இருக்குங்க, ரொம்பவே பெர்ஃபெக்டா இருக்கும். அந்த கேரக்டர் தான் கொஞ்சம் ஃபன்னா, கொஞ்சம் சாமிங்கா, கியூட்டா, ஒரு மாதிரி எப்படி சொல்ல, ஒரு மோட்டிவேட்டா சொல்லலாம், ஒரு ஹியூமர் ஜான்ரா அந்த கேரக்டரை வச்சு தான் புல் ஆஃப் பண்ணியிருப்பாங்க என்னைய பொறுத்த வரைக்கும். சரிங்களா? கொஞ்சம் அந்த ஹியூமர் நக்கல் அதெல்லாம் இருக்கும். பட் கடைசியில் வந்து ராக்கா சாவர மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி பாரமா இருந்துச்சு. அது நல்ல ஒரு கேரக்டர், ஏன்டா போட்டு தள்ளிங்க அப்படின்னு கேட்குற மாதிரி. ஓகேவா? அதுக்கப்புறம் முன்னொன்னு கேரக்டர் வந்துட்டு எப்படி காட்ஸில்லா வெர்சஸ் காங்ல வந்துட்டு அதுவும் ஒரு குரங்கு படம் வச்சுக்கலாமா? ஓகேவா? அதுல வந்துட்டு ஒரு ஸ்கார் கிங்னு ஒரு கிங் இருப்பாங்க, கெட்டவன், லைக் வந்து கேஜிஎஃப் ஸ்டைல, ரைட்டா, கருடன் இடத்துல வந்து ஸ்கார் கிங். ஸோ இந்த படத்துலயும் ஒரு கருடன் இருக்காரு. அவர் வந்துட்டு பேர் என்னன்னா ப்ராக்சிமஸ் சீசன் அவர் பேரு. சரிங்களா? அவன் எப்படின்னா சீசரோட கொள்கையை தப்பான வழியில புரிஞ்சுக்கிட்டு, ஓகேவா, தப்பான வழியில புரிஞ்சுக்கிட்டு எல்லா கிளான்ஸ்ல இருக்கிற குரங்குங்களாம் ஒன்னா கூட்டிட்டு வந்து ஒரு அடிமைப்படுத்தி ஒரு எப்படி சொல்ற ஒரு ஆர்மியை கிரியேட் பண்ணி வச்சிருக்கான். ஓகேவா? அந்த கிளான்ஸ்க்கு பிடிக்குதோ இல்லையோ வற்புறுத்தி வச்சிருக்கான், ஒரு படையை கிரியேட் பண்ணி வச்சிருக்கான் வற்புறுத்தி. ஓகேவா? ஸோ கருடர் மாதிரி. ஸோ நோவா தான் வந்துட்டு சிச்சுவேஷன் காரணமா வந்துட்டு அந்த அவனோட கிளானும் அதுல மாட்டிக்கிச்சு. ஓகேவா? ப்ராக்சிமஸ் சீசரோட கட்டுப்பாட்டுல மாட்டிக்கிச்சு. எல்லா கிளானையும் அவன் காப்பாத்துறதுக்கு ராக்கி பாயா வரான். ஓகேவா? இதுலயும் அந்த கேஜிஎஃப்ன்ற அந்த கான்செப்ட் இருக்கதாங்க செய்யுது. சரியா? அது ஒரு ஃபேமஸான படம், ஏன்டா அதுக்கெல்லாம் எடுக்கிறீங்க அந்த மாதிரி கேட்கறவா இருக்கேன். பட் தமிழ் ஆடியன்ஸ்க்கு பாக்குறப்போ அது கொஞ்சம் ஃபீல் பண்ணுது, எனக்கே கொஞ்சம் ஃபீல் பண்ணுச்சுங்க. ஓகேவா? என்ன இது மாதிரி இருக்க அப்படின்ட்டு. பட் இல்ல. ஓகேவா? சரி, எல்லாத்தையும் விட்டு தள்ளிட்டேன். எதுக்காக நான் அந்த படத்துக்கு போனேன்? எதுக்கு? விஎஃப்எக்ஸ், விஷுவல் எஃபெக்ட் நான் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவேன். 100க்கு மேலேயே நான் சொல்லுவேன். செம்மையா, ரொம்ப குவாலிட்டியா பண்ணியிருக்காங்க. நான் ரொம்ப திருப்தியா என்ஜாய் பண்ணேங்க. சரிங்களா? முக்கியமா ஒரு அந்த பேசுற சீக்வன்ஸா இருக்கட்டும். இந்த படத்துல வந்துட்டு எல்லா குரங்கும் பேசணும்னு வச்சுக்கோங்களேன். பட் வந்துட்டு குரங்கு தான் எப்படி சொல்லுங்க, உண்மையான குரங்க குளிப்பாட்டி கூட்டிட்டு வந்த மாதிரி இருக்குங்க. கேமராமேனுக்கு நிக்க வச்சு எடுத்த மாதிரி இருக்கு எனக்கு. ஓகேவா? இந்த மேக்கப் போட்டோம் அந்த மாதிரி கூட இல்ல, உண்மையான குரங்க நடிக்க வச்ச மாதிரி இருக்குங்க நிஜமா. அதுவும் வந்து ஒரு க்ளோஸ் அப் ஷாட் ஒன்று இருக்கும். இந்த நோவா வந்துட்டு ராக்கா கூட இருக்கும் போது அங்க ஒரு டெலஸ்கோப் ஒன்று இருக்கும். ஓகேவா? டெலஸ்கோப்ல வந்துட்டு வானத்தை பாக்குற மாதிரி கண்ணை வந்துட்டு டெலஸ்கோப்ல வைக்கும் நோவா. ஸோ அதுல வந்து ஒரு க்ளோஸ் அப் ஷாட் இருக்கும் கண்ணுக்கு. அந்த கண்ணுக்கு ஒரு க்ளோஸ் அப் ஷாட் இருக்கும். அவ்வளவு ரியலிஸ்டிக்கா இருக்குங்க, அவ்வளவு தத்ரூபமா இருக்கும். இப்போ எப்படி சொல்லுவீங்க, நான் போன்ல பார்த்திருக்கேன், பட் அது நான் பெரிய ஸ்கிரீன்ல தேட்டர்ல பார்க்கும்போது உண்மையான குரங்க வந்துட்டு உண்மையான குரங்க கூப்பிட்டு வந்துட்டு ஃபோக்கஸ் வச்சு எடுத்திருக்கீங்களா அந்த மாதிரி கேட்கற மாதிரி இருக்குங்க. அவ்வளவு ரியலிஸ்டிக்கா அதை அசைக்கிற ஒவ்வொரு மோஷன் கேப்சரா இருக்கட்டும், நடக்கிற விதம், பேசுற விதம், கொடுத்த வாய்ஸ் ஓவர், ஓகேவா, அதோட ஆக்டிடியூட், அதோட ஒவ்வொரு மூவ்மெண்ட்டும் அவ்வளவு ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. ஆப்வியஸ்லி அது வந்துட்டு ஆள் தான் நடிச்சிருக்காங்க, அது இல்லைன்னு சொல்ல. பட்
அது ஒரு குரங்கு பண்ண மாதிரி இருக்கு. அதுக்கு அடிப்பட்ட காயமா இருக்கட்டும், காயத்தோட அது விஷுவலா இருக்கட்டும், ஓகேவா, அதோட முடியா இருக்கட்டும், உடம்புல இருக்க முடியா இருக்கட்டும், ஓகேவா, ஒன்னும் அவ்வளவு பார்த்து ஒண்ணு செஞ்சிருக்காங்க. அதுக்கு செம்மையா ஒண்ணு செலவு பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி இந்த மாதிரி வந்திருக்கேன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் ஒரு 99% ஃபுல்லா விஎஃப்எக்ஸ் தான். எதுவுமே ஒரிஜினல் கிடையாது, எல்லாம் போய் தான், ஓகேவா. பட் அந்த ஒரு சின்ன பொண்ணு கேரக்டர் தான் அது, ஹியூமன் கேரக்டர். அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஆத்துக்கிட்டே இதுக்கிட்டே ஒரு சீன் வரும். அங்கதான் வந்துட்டு மனசுங்கெல்லாம் வந்துட்டு பழைய காலத்துல நம்ம இருந்தோம்ல, அந்த அந்த இவ்வளவு ஐக்கியம் இல்லாம, ஓகேவா, இவ்வளவு ஐக்கியம் இல்லாம இந்த ஆத்துக்கிட்ட தண்ணி குடிச்சுக்கிருப்பான் அந்த காட்டு மறுபடியும் நல்ல அறிவுள்ள இருந்த மனசை மறுபடியும் காட்டுவாசியா ஆகி அங்க ஒரு ஷார்ட் ஒன்று காப்பாங்க. அப்பதான் எனக்கு தெரிஞ்சு, ஓஹோ, அந்த ஃப்ளூனால வந்துட்டு பாதிக்கப்பட்டு இப்ப இருக்கிற இப்ப வரக்கூடிய பிறந்து வர மனசுங்கெல்லாம் வந்துட்டு திரும்ப நம்ம எப்படி பழைய காலத்துல இருந்தோம், அந்த என்ன எங்க மறைக்கணுமோ அங்க மட்டும் மறைச்சிக்கிட்டு, ஓகேவா, சில இடத்துல அந்த மாதிரிலாம் நியூடெல்லாம் காட்டல. பட் இது கொஞ்சம் அறிவு இருக்கிற மாதிரி, கொஞ்சம் நம்ம நியூடா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்க மறைக்குமோ அங்க மறைச்சிக்கிட்டு கிடைக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு அந்த ஐக்கியோட இருக்கிற மாதிரி மனசுங்களை காமிச்சிருப்பாங்க. ஆனா குரங்கு கூட்டம் எல்லாமே செம்ம இன்டெலிஜென்டா இருக்கும், பிகாஸ் அந்த வைரஸ்னால. ஓகேவா, நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நான் சொல்றது, ஓகேவா, ஏன் அந்த வைரஸ் சொல்றேன், ஏன் அப்படி சொல்றேன்னு உங்களுக்கு அப்ப புரியும். இந்த படத்தை வந்து நான் ஒரு சைஃபையா பார்க்கல, நான் ஒரு ஹிஸ்டரி அந்த கேட்டகரியில தான் வச்சு பார்த்தேங்க. சரிங்களா, நல்லா இருக்கு. விஷுவலா வந்துட்டு நான் செம்ம ஸ்டன்னிங் ஆயிட்டேங்க. செம்மையா இருக்கு விஷுவலி. மியூசிக் வந்துட்டு ஐகானிக்கா மியூசிக்கா அந்த மாதிரி இல்ல. லைக் வந்து எப்படி சூப்பர்மேன், ஸ்பைடர்மேனுக்கு வந்து அந்த ஐகானிக்கா டீம் மியூசிக் இருக்குமோ, இதெல்லாம் நல்லா பேசப்பட்ட ஒரு ஒரு ஃப்ரான்ச்சைஸ்ங்க, பிளானட் ஆஃப் த ஏப்ஸ். அதுக்கு ஒரு ஐகானிக்கான பிஜிஎம்மே இல்ல, ஓகேவா. பட் இட்ஸ் ஓகே. பட் விஷுவலி நான் செம்மையாச்சு. அதுக்கப்புறம் அந்த ஈகல் ஒன்று வரும், அந்த ஈகல் கூட்டம் ஒன்று வரும். எனக்கு அதெல்லாம் ரொம்ப ரொம்ப அவ்வளோ தத்துவமா எடுத்திருக்காங்க. வெறுமட்டு அந்த சிம்பன்சி குரங்கு மட்டும் வந்துட்டு சிஜிஐ பண்ணாம அந்த ஈகலையும் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ரியலிஸ்டிக்கா கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்காங்க. செம்மையா கொண்டு வந்திருக்காங்க. விஷுவலி செம்மையா இருக்கு. இந்த படம் வந்துட்டு 3Dல வந்துருக்கணும், அந்த மாதிரி இருந்திருக்கும். எனக்கு அப்படிதான் தோணுது. லைக் வந்து இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி அவதார் ஃபீல் அந்த மாதிரி வந்துச்சுங்க. லைக் வந்துட்டு அவதார் ஃபீல்னா வந்துட்டு அவதார்லாம் நீ நார்மலா பார்க்க கூடாது, 3Dல தான் பார்க்கணும். அந்த மாதிரி அதுக்காகவே எடுக்கப்பட்ட ஒரு படம், ரைட்டா. நீங்க நார்மலா போய் பாத்தீங்கன்னா, அவதார் படத்தை நான் நார்மலா பார்த்ததே இல்லை. நான் ஒரே ஒரு உருப்படியா பார்த்த படம் வந்துட்டு தி வே ஆஃப் வாட்டர் தான் வந்து 3Dல பார்த்தேன். அது கூட யோசிச்சுட்டு இருந்தேன், அந்த படத்தை 3Dல பார்க்கலாமா இல்ல நார்மல் ஸ்கிரீன்லயே பார்த்தலாம்னு. வேணா, காசு கொஞ்சம் செலவு பண்ணாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு நல்ல ஒரு அனுபவம் வேணும்னு சொல்லிட்டு காசை கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி 3Dல பார்த்தேன், கண்ணெல்லாம் போட்டுட்டு, ஓகேவா. ஸோ அதே மாதிரி இந்த படத்தை எடுத்திருந்தா நல்ல ஒரு பட்ஜெட் ஒன்று கொடுத்துருந்தாங்கன்னா, நல்ல ஒரு டீம் பட்ஜெட், நல்ல காசு நல்லா செலவு பண்ணியிருந்தாங்க, ஆப்வியஸ்லி கண்டிப்பா இந்த படத்தை வந்துட்டு அவசரக்கு அப்புறம் இதை வந்து 3Dல வந்துட்டு மேக் பண்ணியிருக்கலாம். பட் அடுத்த படத்துல வருதான்னு பார்ப்போம். இந்த பிரான்ச்சைஸ் வந்துட்டு இதோட நிக்க போறது கிடையாது. இதுக்கப்புறம் அடுத்தது 5-6 படம் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். லைன்ல கொண்டு வந்தா நல்லா தான் இருக்கும். எப்படி அடுத்தது கதைகள் போக போகுது, லைக் வந்து எப்படி மறுபடியும் வந்துட்டு மனசுங்களும் ஹியூமனும் குரங்குங்களும் எப்படி ஒரே உலகத்துல விட்டு கொடுத்து புரிஞ்சுக்கிட்டு வாழ்றாங்க, அதை வந்துட்டு நம்ம அடுத்த பாட்டுல பார்ப்போம்னு நம்புறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தரமான குவாலிட்டியில வெளியான ஒரு தரமான படங்க. சரிங்க, டைம் இருந்தா செக் பண்ணி பாருங்க. ஓடிடில இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் வந்துட்டு டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்ல இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டைம் தான் செக் பண்ணி பாருங்க. ஸோ யாரெல்லாம் பார்த்துட்டீங்களோ உங்க தாட்ஸ் அண்ட் வியூஸ் வந்து கீழே ஷேர் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். See you next one. Thanks for having me. Take care. Bye.